ஹாய் அம்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு எல்லாரும் ஜிம்முக்கு ஒரு ஒன் ஷாட் என்று கேட்டதால் இன்னைக்கு ஜிம்மின் ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். இந்த ஒன் ஷாட் பொறுத்த வரையில் டோலி அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி போட கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாரும் கேட்டபடியா ஜிம்மினுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. ஒரு பயம், பதட்டம், டென்ஷன் எல்லாம் உங்கள் ஃபேஸில் தெரியுது. உள்ளே போனதும் ஒரு பர்சன் திரும்பி நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்த சவுண்ட் கேட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறான். அது ஜிமின் தான், மாப்பிள்ளை. நீங்கள் மெதுவாக உள்ளே வந்து பக்கத்தில் இருந்த டேபிளில் பாலை வைக்கிறீங்க. அவன் ஃபேஸை கூட நிமிந்து பார்க்கல. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரசரன்னு போய் படுத்துடுறீங்க. ஜிமின் பார்க்குறான், ஆனால் ஒன்றுமே பேசலை. அவன் ஃப்ரெஷ்அப் ஆகணுன்ட்டு வாஷ்ரூமுக்குள்ளே போகிறான். கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டும் வெளியே வரான். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்குறான். நீங்கள் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அவங்க கிட்ட வந்து உங்கள் ஃபேஸை பார்க்குறான். உனக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இனிமே இதுதான் நம்மளோட லைஃப். நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ தான் என்னோட ஒய்ஃப். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துப்பேன். உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். உன்னை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன். இது உன்னோட வீடு மாதிரி, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. திஸ் இஸ் யுவர் ஃபேமிலி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவன் பெட்ஷீட் பில்லோலாம் எடுத்துகிட்டு சோஃபாவுக்கு போகிறான் தூங்குறதுக்கு. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் அவன் பேசினதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது, அது முன்னாடியே தெரியும். பட் ஏனோ லைட்டாக தயங்குறீங்க. ஏகப்பட்ட யோசனைகள் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இப்போது ஸ்டோரிக்கான இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் யார், ஜிமின் யார், இது எல்லாத்துக்கான விளக்கமும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் யூஷுவலி உங்கள் பேர் வயன், ஏஜ் 27. நல்ல ஃபேமிலி. வீட்டில் அம்மா அப்பா நீங்கள் 3 பேருந்தான். வீட்டுக்கு ஒரே புள்ளன்றதுனால ரொம்ப பாசம். நீங்கள் சின்னதுலெல்லாம் ரொம்ப நல்லா தான் பேசி துருன்னு இருப்பீங்க. பட் வளர வளர ஒரு கட்டத்துக்கு மேலே யார்கிட்டையும் அவ்வளோவா பேசுகிறது கிடையாது. அப்படியே சைலண்ட் ஆயிடுறீங்க. எதுலேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதாவது கேள்வி கேட்டால் தான் ஆன்சர் பண்ணுவீங்க. அதை தவிர்த்து தேவையில்லாமல் எதுவும் ஒன்றும் பேச மாட்டீங்க. இது திடீர்னு தான் உங்ககிட்ட வந்த மாற்றம். உங்கள் பேரண்ட்ஸும் ஏன் இப்படி இருக்குன்னு எவ்வளவோ கேட்டிருப்பாங்க. பட் நீங்கள் எதுவுமே சொல்லாததுனால உங்களை அப்படியே விட்டுடுறாங்க டிஸ்டர்ப் பண்ணவனான்னு. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, பேர் ஷாலு. அவகிட்ட மட்டும்தான் மனசு விட்டு எல்லாமே பேசிப்பீங்க. அதனாலே நீங்கள் எப்போ அப்செட்டாக இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் அவளை கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு. சொல்லப்போனால் உங்கள் அம்மா அப்பாவை விட நீங்கள் அவகிட்ட தான் ஃபுல்லாக ஓப்பன் அப் பண்ணுவீங்க. இந்த மாதிரியா நீங்கள் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணி காலேஜும் கம்ப்ளீட் பண்ணி வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். உங்களுக்கு ரூமை விட்டு உங்கள் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகவே பிடிக்காது. ஸோ வேலைக்கும் வெளியே எங்கேயும் போக மாட்டேன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோமே சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால எந்த நேரமும் வீட்டிலே தான் அடைஞ்சு கிடப்பீங்க. அம்மா அப்பாவே வெளியே போனாலும் நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரியா உங்களுக்கு கல்யாண ஏஜும் வருது. ஒரு 3-4 இயர்ஸுக்கு முன்னாடியே உங்கள் அம்மா இதை பற்றி கதையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு எதுவும் வேணான்னு நீங்கள் பிடிவாதமாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இது எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் என்னதான் ஆனாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். எப்படியெல்லாம் ட்ரை பண்ணி என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணி ஃபைனலாக உங்களை வெட்டிங்க்கு ஓகே சொல்ல வச்சுருப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை வெட்டிங்கில். வீட்டை விட்டே வெளியே போக மாட்டீங்க. இதில் என்ன, நீ இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே போய் அவங்களோட அட்டாச் ஆகி அதெல்லாம் எப்படி நடக்கும்? பட் உங்கள் அம்மா விடுற மாதிரியே இல்லை. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பிளான் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி என்னென்னமோலாம் ட்ராமா பண்ணி உங்கள்கிட்ட சம்மதம் வாங்கியிருப்பாங்க. அதுக்கே அவங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஸோ இப்படியே அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ள தான் ஜிமின். ஜிமின் வீட்டில் அம்மா, ஒரு தங்கச்சி, அப்பா இல்லை. பெரிய வசதியான குடும்பம். ஜிமின் நல்லா படித்து சொந்தமாக ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கான்.
ஜிமினை பற்றி சொல்லணும்னா அம்மாவுக்கு செல்ல புள்ள, வீட்டில் தங்கச்சி, ஆஃபீஸ்னு எல்லாத்தையும் அவன் தான் கவனிக்கிறான். ரொம்ப கேரிங்கான பர்சன். நல்லா பேசுவான், பழகுவான். யாருக்குமே கெட்டது நினைக்காத ஒரு நல்ல பையன் அவன். குடி, ஸ்மோக்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சுருக்கமாக சொல்லப்போனா ஒரு அக்மார்க் பையன். ஸோ இப்படி 2 வீட்டையும் மாப்பிள்ளை பொண்ணு சர்ச் பண்ணிட்டு இருந்த டைம் புரோக்கர் மூலமாக இங்கே கொழுவுது. பேச்சுவார்த்தையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் வீட்டுக்கும் சரி உங்கள் வீட்டுக்கும் சரி 2 பேரையும் நல்லா பிடிச்சி போயிருக்கும். ஸோ ப்ரொசீஜர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஒரு தடவை கூட ஜிமினை பார்த்துருக்க மாட்டீங்க, ஈவன் ஃபோட்டோவில் கூட. அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை உங்களுக்கு. ஸோ பார்க்காமலே விட்டுடுறீங்க. ஃபர்ஸ்ட்டாக மேரேஜில் தான் ஜிமினை பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி நடந்த ஃபங்க்ஷன்ஸில் எல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை இதை சொல்லி உங்கள் பேரண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் வெட்டிங்குக்கு முன்னாடி ஒரு தடவை ஜிமினை பார்த்து பேசணும்னு நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் பார்த்துருக்கவே முடிஞ்சிருக்காது. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இந்த சைட் ஜிமின் சோஃபாவில் அவனுக்கு தூக்கமே வரல. இதே போட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்குறான். ஆரம்பத்தில் ஜிமினுக்கு இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. அம்மாவோட ஃபோர்ஸிங்காக தான் ஓகே சொல்லியிருப்பான். பட் வீட்டில் உங்களை பற்றி சொல்ல சொல்ல அவனுக்கு ஓகேன்ற சிச்சுவேஷன் வந்திருக்கும். ஜிமினுக்கு அவன் ஃப்யூச்சர் ஒய்ஃபை அப்படி பார்த்துக்கணும், இப்படி பார்த்துக்கணுன்ட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கான். ஆனால் அவனுக்கு என்னன்னே தெரியல. நீங்கள் அவனை ஃபேஸ் பண்ணி கூட பேசினதில்லை. அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆரம்பத்துலலாம் அப்படி தான் இருக்கும், போக போக சரியானு விட்டுடுறான். ஆனால் வெட்டிங்கில் கூட நீங்கள் அவன்கிட்ட பெருசாக ஒன்றும் பேசிக்கலை. இப்பயும் வந்து இப்படி சொல்லிட்டு தூங்கியிருப்பீங்க. இதெல்லாம் தான் அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எங்கே உங்களுக்கு அவனை பிடிக்கலையோன்னு. ஸோ இப்படியெல்லாம் திங்க் பண்ணபடியே அவன் தன்னோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் வேக்கப் ஆகுறான். யாரோ டோரை நாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கவும் தானே போய் ஓப்பன் பண்ணுறான். கொஞ்சம் அவன் ஹேரெல்லாம் மிஸ்ஸியாக்கி விட்டுட்டு. அவன் அம்மா தான். மா என்னம்மா காலங்காத்தாலே என்ன வேணும்? தூங்க கூட விட மாட்டேன்ற. ஏய் காலங்காத்தாலையா? மணி 8 ஆகுதுடா. சரி சொல்லுமா. டேய் செய்தி முடிக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வைனியும் ரெடி ஆகிட்டு கீழே வாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. என்னது இன்னுமா? அட ஆமாடா, சீக்கிரம் வாங்க. சரிம்மா வரோம், நீ போ. ஆமாம் வைன் என்னடா பண்ணுறா அப்படின்னு உள்ளே வர பார்க்குறாங்க. மா நில்லுமா, எங்கம்மா போகிற? வைனை பார்க்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவள் தூங்கிட்டு இருக்கா, நீ போ, நானே அவளை கூப்பிட்டு வரேன். நீ போ. அவங்க அம்மாவுக்கு சிரிப்பு தான் வருது. அவங்க சும்மா வேணும்னு பண்ணியிருப்பாங்க. ஜிமின் பயப்படுறதை பார்த்து அவங்க சிரிச்சுட்டே போகிறாங்க. ஜிமினுக்கு இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது. அவங்க அம்மா உள்ளே வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டான். ஜிமின் டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே வரான். இப்போ என்னன்னு உங்களை எழுப்புறதுன்னு யோசிக்கிறான். உங்கள் கிட்டத்தில் வாரான். நீங்கள் ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களை டச் பண்ணலாமா வேணாமான்னு தயங்கிட்டு நிற்கிறான். வைன் நீங்கள் அசையலை, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அப்போது பக்கத்தில் இந்த கோம்பை எடுத்து அதை வச்சு உங்களை தட்டி எழுப்புறான். நீங்கள் முழிச்சு பார்த்தா ஜிமின் சட்டுன்னு எந்திரிச்சு உட்காந்துடுறீங்க. இல்லை சாரி, அம்மா வர சொன்னாங்க. கீழே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்களா? 2 பேரையும் ரெடி ஆகிட்டு வர சொன்னாங்க. நீங்கள் ஒன்றுமே பேசலை, அப்படியே எந்திரிச்சு வாஷ்ரூமுக்குள்ளே போகிறீங்க. என்ன ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாளா? ஜிமின் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வாரீங்க. ஜிமின் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல். நீங்கள் வர அவன் உள்ளே போகிறான். நீங்கள் ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டுருக்கீங்க. கொஞ்சம் டைம்லேயே ஜிமினும் வெளியே வாரான். நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அவனுக்கு புரியுது 2 பேரும் ஒன்றா போகலான்னு தான் நீங்கள் இருக்கீங்கன்னு. ஸோ அவனும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வாரான். போகலாம். 2 பேருமா கீழே போகிறீங்க. ஜோடி போகிறது அவ்வளோ நல்லா இருக்குது. கீழே இருக்கவங்கெல்லாம் ஆன்னு வாயை பொழந்து 2 பேரையும் பார்த்துட்ருக்காங்க. வாடா வாம்மா, இப்படி வந்து உட்காருங்க. சம்மந்தி 2 பேரும் வந்துட்டாங்க.
நீங்க சீக்கிரமா வாங்க. உங்க அம்மாவும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அங்க வராங்க. அப்போ அங்க மிச்ச சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின் கூட அதெல்லாம் பண்றீங்க நீங்க. பட் ஃபேஸ்ல எந்த ஆரவாரமும் இல்லை. அப்போ உங்க அம்மா இதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஷாலு கிட்ட போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஷாலு உங்களை நோக்கி வரா. ஏ பைன், ஏன்டி இப்படி உருன்னு இருக்க? பார்க்குறவங்களாம் உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு நினச்சிக்க போகிறாங்க. அதுதானே உண்மை. ஏய், கொன்னுற முடியும் உன்னை. உனக்காக இல்லைனாலும் தயவு செஞ்சு எங்களுக்காக சிரி ப்ளீஸ் டி. ஷாலு இங்கே பாரு, நான் யாருக்காகவும் நடிக்க தேவையில்ல, நடிக்கவும் மாட்டேன். பையன், இன்னும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதடி. இப்போ கல்யாணமே ஆயிடுச்சு. இன்னும் இந்த மாதிரி இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இங்கே பாரு, என்ன பாரு, என் கண்ணில் சிரிடி, கொஞ்சமாச்சும் சிரி ப்ளீஸ், எனக்காக. அவங்க ரியாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. உங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. யாருக்கிட்ட சொன்னால் எப்படி வேலை நடக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி சடங்கெல்லாம் முடியுது. நீங்கள் கொஞ்சம் கூட இங்கே இருக்காம கடகடன்னு ரூமுக்கு வந்துடுறீங்க. பட் ஜிமின் கீழே தான் இருக்கான். நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்லிக்காமல் மேலே வந்துடுறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் முடியல, டயர்டாக இருக்கீங்கன்னு ஜிமின் சொல்லி சமாளிச்சிட்ருக்கான். நீங்கள் போகிறத பார்த்துட்டு ஷாலும் உங்கள் பின்னாடி வந்திருப்பா. ரூமுக்கு போன நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காடுறீங்க. சரியான கோவம், கவலை எல்லாமே அப்படியே குந்திட்டுருக்கீங்க. அப்போ ஷாலு உள்ள வரா. ஏ வயன், எதுக்கடி இப்போ சொல்லாமல் கொள்ளாம வந்த? அங்கே எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க? ஏன்டி இப்படி கஷ்டப்படுத்துற? நீங்கள் ஒன்றுமே ரிப்ளை பண்ணலை. வயன், ஏ வயன் அப்படின்னு உங்களை ஷேக் பண்ணுறா. நீங்கள் அப்படியே அவளோட மடியில் படுத்துடுறீங்க. அவளுக்கும் எல்லாமே புரியுது உங்கள் கரண்ட் மைண்ட் செட். உங்கள் ஹெட்டை தடவி விட்டுட்ருக்கா. நானா எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறேன்? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. நானா எனக்கு மேரேஜ் வேணும்னு கேட்டேன். நானா எனக்கு புது ஃபேமிலி வேணும்னு கேட்டேன். எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு இப்போ நான் கஷ்டப்படுத்துறேன்னா எப்படிடி? என்னால் அங்கே நடிக்க முடியலடி. எல்லாரும் முன்னாலேயும் பொய்யா குந்திட்டு இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் அப்போவே எதுவும் வேணான்னு. இப்போ எத்தனை பேரை ஏமாற்ற வேண்டியதாக இருக்கு. பாவண்டி அவன். அட்லீஸ்ட் நான் பேச நினைச்சது கூட அவன்கிட்ட சொல்ல முடியல. ஏமாத்திட்டு இருக்க ஷாலு, நான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கேன். ஹே 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 வாயின், அப்படி ஒன்றும் இல்லடி. இங்கே பாரு, நான் இருக்கல்ல, எப்போவுமே உன் கூட இருப்பேன். ஒன்றும் இல்லை, இப்போ எதுவுமே ஆகாது. எல்லாம் நம்ம மனசு தான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஜிமின் வீட்டில் அவங்க எல்லாருக்கும் ஒன்று பிடிச்சி தாண்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீ வீணா போட்டு யோசிச்சுட்டு இருக்காத வயன். எல்லாம் இப்போதான் சரியாக நடக்குது. ஜிமின் ரொம்ப நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துப்பான். நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்குடி உனக்கு. எதை பற்றி யோசிக்காம அவன் கூட மிங்கிளாக ஸ்டார்ட் பண்ணு. மனசை விட்டு பேசு. ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வா. அவன் கட்டாயம் ஒன்று புரிஞ்சுப்பான். நீ எந்த பயமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவாயன். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இனிமே உனக்கு நல்லதாண்டி நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆறுதலாக பேசிட்டு இருக்கா. இந்த சைட் ஜிமன் வீட்டுக்கு வழியில் ஜங்கு கூட நின்று பேசிகிட்டு இருக்கான். ஏண்டா மச்சான், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கல்யாண மாப்பிளடா நீ, நல்லா சிரிச்சு கலகலன்னு இருக்க வேணாமா? ஏண்டா என்னைக்கும் இல்லாத மாதிரி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? ஜிமின் ஒன்றுமே ரிப்ளை பண்ணல, எதையோ போட்டு யோசிச்சுட்டு இருக்கான். டேய் ஜிமினா, என்னடா? என்னவா? டேய் என்னடா உனக்கு? ஓ சிந்தனை இங்கே இல்லையே. என்ன நேற்று நைட்டு டூயட்டா? அடப்போடா, நீ வேற. அவள் வாயவே திறந்து பேச மாட்டேங்கிறா, இதுக்குள்ளே டூயட்டு கூயட்டுன்னு. நீ ஒன்று என்னடா மச்சா சொல்கிற? வாயன் பேச மாட்டேங்கிறாளா? ஏன்? எனக்கு என்ன தெரியும். ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையோ தெரிலடா, இல்லை இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையோ என்னவோ.
டேய் கிறுக்கு, என்னடா பேசுற? பையன் என்ன அந்த காலத்து பொண்ணா இன்னும் கட்டாய கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? அவள் ப்ராக்டிக்கலான பொண்ணுடா. இரு, இப்போதானே கல்யாணம் ஆயிருக்கு, அதுவும் அரேஞ்ச் மேரேஜ் வேற. செட் ஆக கொஞ்சம் நாள் எடுக்கும்ல. இவ்வளோ நாளாக பேரண்ட்ஸ் கூட இருந்த பொண்ணு, அதுவும் சிங்கிள் சைல்டு வர. அவங்க கூட மிங்கிளாக கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட பேசி பழகலை, அப்போ இப்போ தானே அது பண்ண முடியும். நீ தான் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவளுக்கான டைம் கொடுக்கணும். பையனை பொறுத்தவரை நீ என்ன தான் தாலியே கட்டியிருந்தாலும் அவளுக்கு நீ அனனிமஸ் தான். இனிமே தான் ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது எதை பற்றியுமே யோசிக்காமல் அவளுக்கு என்ன பிடிக்கல, கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அது இதுன்னு ஏதோ பின்னாத்திக்கிட்டு நிற்கிற லூசாடா நீ. ஜிமின் லைட்டாக யோசிக்கிறான். ஒருவேளை அப்படி கூட இருக்குமோன்னு நீங்கள் தயங்குறீங்களான்னு யோசிக்கிறான். இப்போ இந்த சீன் அப்படி இங்கே கட்டானா, அடுத்த சீனில் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. லாஸ்டா உங்கள் அம்மா அப்பா கூட கிளம்ப போகிறாங்க. இவன் அப்போ நாங்களும் கிளம்புறோண்டி, கவனமாக இருந்துக்கோ, அடிக்கடி அம்மா கிட்ட பேசு, வீட்டுக்கு வாடி, அம்மா அப்பா மறந்துடாத, நாங்கள் எப்போவும் உன்னையே தான் யோசிச்சுட்ருப்போம், என் தங்கம், நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி உங்களை ஹக் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் ஃபேஸில் எந்த கவலையோ ஃபீலிங்கோ இருக்க மாதிரி தெரியலை. உங்கள் அப்பாவை வந்து போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு, அப்பையும் நீங்கள் தள்ளி தான் நிற்கிறீங்க, பெருசாக எந்த ரியாக்டுமே பண்ணலை. ஜிமின் இதை நோட்டீஸ் பண்ணுறான். அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு கூட நீங்கள் ஃபீல் பண்ணலையேன்னு திங்க் பண்ணுறான். அப்படியே ஷாலுவும் உங்களை ஹக் பண்ணி கிளம்புறா. அப்போது லைட்டாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ ஷாலு உங்களை தனியாக கூட்டிகிட்டு போகிறா. இங்கே பாரு, என்ன ஆனாலும் எனக்கு சொல்லு, நான் எப்போவுமே உன் கோலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஜிமின் கிட்ட மனசு விட்டு பேசு, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும், வேற எதை பற்றியும் யோசிக்காத, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்க வாயின், அதை விட்டுறாத, நான் வரேன் அப்படின்னு உங்களை ஹக் பண்ணுறா. நீங்களும் மெல்ல மெல்லவ பேக் ஹக் பண்ணுறீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எமோஷனை காட்டுறீங்க. அம்மா அப்பா கிட்ட காட்டாத அந்த ஃபீல் ஷாலு போறன்றதும் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இதை பார்த்துட்டு இருக்க ஜிமினுக்குமே ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. யார்கிட்டையும் ஒன்றுமே பேசலை. ஜிமின் தங்கச்சி அவனோட மூஞ்சியை பார்த்துட்டு நிற்கிறா. இப்போ நீங்கள் ரூமில் உங்கள் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ டோர் நொக் ஆகுது. உள்ள வாங்க. உங்கள் அத்தை தான் கையில் ஜூஸோட உள்ளே வராங்க. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவங்க கிட்ட வந்து, பயன் இந்தம்மா, ரொம்ப டயர்டாக இருப்ப, இந்த ஜூஸை குடி. நீங்கள் ஒன்றுமே பேசலை, அவங்களே பார்க்குறீங்க. என்னம்மா பார்க்குற? எனக்கு தெரியும், நானும் ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வாழ வந்தவ தான். இந்த இடம் நாங்கள் எல்லாம் பழக கொஞ்ச நாள் ஆகும். ஒன்றும் பரவாயில்ல, நீ ஆறுதலாகவே பழகிக்கோ. ஆனால் என் மருமகளை நான் கவனிச்சுக்கணும்ல, அதுக்கு தான். நீ இதை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு, நான் லஞ்சை பண்ணிவிட்டு உன்னை கூப்பிடுறேன். உங்கள் கையில் அதை கொடுக்குறாங்க. உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாறி போயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லா மாமியாரும் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க இந்த மாதிரி இல்லை. அவங்க இன்னசென்ஸை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அங்கேருந்து போகிறாங்க. ஆண்டி திரும்பி பார்க்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டி இல்லைம்மா, அத்தை, நான் அத்தை. சாரி சாரி அத்தை, தேங்க்யூ. அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவங்க போகிற அதே நேரம் ஜிமின் உள்ள வரான். அப்படியே பார்க்குறான். அவங்க செம்ம ஜாலியாக போகிறாங்க. என்னாச்சு? அம்மா ரொம்ப ஜாலியாக போகிறாங்க? இல்லை ஒன்றும் இல்லை, இந்த ஜூஸை குடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த கன்வர்சேஷனை கட் பண்ணிட்டுறீங்க. அப்போது ஷாலு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. ஜிமின் கிட்ட பேசி மிங்கிளாகன்னு 1000 தடவை சொல்லியிருப்பா. இப்போ அதை நினச்சி பார்க்குறீங்க, பேச வாய் எடுக்கிறீங்க. வான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? சரி, இந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். 2 பேருமா சேர்ந்து அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இடையிடையில் ஜிமினை பார்க்குறீங்க.
ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியலை. ஜிம்முன்னு தான் கவனிச்சிருப்பான். பயன், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆ ஆ, இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லை. ஓ சரி. ஆமாம், உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே. உனக்கு உங்கள் அம்மா அப்பாவை விட ஷாலு ரொம்ப பிடிக்குமோ? ஏன் ஏன் கேட்குறீங்க? இல்லை, நான் கவனித்தேன். அம்மா அப்பா போகிறப்ப கூட நீ ஒன்றுமே ரியாக்ட் பண்ணலை. ஆனால் ஷாலு போகிறன்றப்போ லைட்டாக ஃபேஸ் சேஞ்ச் ஆச்சு. அதான் கேட்டேன். ஆ, அவ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன் அம்மா அப்பாவை விடவா? ம். அப்போது என்னை விட? எல்லார விடையும் தான் அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. அவனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி போயிடுச்சு. நீங்கள் இப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க யாருக்கும் ஹேட் ஆகுமோ இல்லையான்னு. கேட்குற கேள்விக்கு நேரம் பதில் சொல்லிடுவீங்க. அது உங்கள் சுபாவம். பட் ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி போயிட்டு. இப்போ கீழே ஜிம்மின் அம்மா கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவன் தங்கச்சி தான். மா மா என்னடி மா, என்னம்மா, இந்த அண்ணி ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க. நானும் அவங்கக்கிட்ட பேசணும்னு பார்த்துட்ருக்கேன். வெளியே வந்ததானே? இல்லை ஜினு, அப்படி இல்லைடா. இது புது இடம்ல, அதான் அவள் கொஞ்சம் கூச்சப்படுறா. கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் பாருவா என்ன எப்படி பேசுகிறான்னு. ஆனாம்மா, அண்ணி ரொம்ப சைலண்டாகி போலையே. நானும் நோட் பண்ணேன். அவங்க பெருசாக யார் கூடயும் பேசவே இல்லைம்மா. ஒருவேளை அப்படி தான் நம்ம கூட இருப்பாங்களோ, பேச மாட்டாங்களோ? அப்படிலாம் இல்லடி. நானும் இப்படி தான். கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் அப்பாவை தவிர யார்கிட்டையும் பேசவே மாட்டேன். அவ்வளோ பயம் எனக்கு. ஆனால் இப்போ பாரு, அந்த மாதிரி தான் பயணும். கொஞ்ச நாளில் பாரு உன் அண்ணி உன் கூட எப்படி பழக போகிறான்னு. பரவாயில்லம்மா, அண்ணி சைலண்ட்டாகவே இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. அதான் அன்னிக்கும் சேர்த்து உன் மகனே பேசிடுவானே. ஏய், கண்ணு வைக்காதடி என் புள்ள மேலே. அப்படியே வச்சுட்டாலும். இது அப்படிங்க கட் பண்ணா. இங்கே நீங்கள் ரூமில் தான் லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜினு வந்து உங்களை சாப்பிட கூப்பிட்ருப்பா. சரின்னு நீங்களும் லேப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறீங்க. அங்கே ஜிம்மின் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான் உங்களுக்கு தான். நீங்கள் வந்ததும் 2 பேருமா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அத்தை தான் சர்வ் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப கேரிங்காக நடந்துக்கிறாங்க உங்கள. சரியான இன்னசென்ட் அவங்க. சாப்பிடும்போதே ஜினுவெல்லாம் நல்லா பேசிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்போ கூட ஒன்றும் பேசலை. ஜினு இடையிடையில உங்ககிட்ட பேச்சு கொடுக்குறா. பட் அவ கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு சைலண்ட் ஆயிடுறீங்க. உங்கள் பாட்டில் சாப்பிட்டுட்டு பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. இவ்வளோ நேரம் உங்களை விழுந்து விழுந்து கவனிச்ச உங்கள் அத்தைய சாப்பிட்டீங்களான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. உங்கள் பாட்டில் போயிட்டீங்க. இது ஜிமன் பார்க்குறான். ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே சாப்பிட்டுட்டு அவனும் ரூமுக்கு வரான். நீங்கள் லேப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் மெல்ல மெல்லவா உங்ககிட்ட பேச்சு கொடுக்குறான். எவன், நீ நார்மலாகவே யார் கூட எதுவும் பேச மாட்டியா? என்ன பேசுறது? இல்லை, ஏதாவது பேசுறதுக்கு எங்க கண்டென்ட் இல்லை. கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்றியே, அதான் கேட்டேன். நான் அப்படிதான், தேவைக்கு அதிகமாக எதுவும் பேச மாட்டேன். ஓ, அப்போ நீ எப்பவுமே இப்படிதானா? இப்படிதான் எப்பவுமே. இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நீங்க குனிஞ்சு உங்க பாட்டில் வேக்க கன்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமனும் சும்மா சும்மா வந்து பேச ட்ரை பண்ணுவான். ஆனா நீங்க தான் எப்படி பேசினாலும் பிடி கொடுக்கவே மாட்டீங்க. பாவம் அவன். இப்படியே நைட்டும் ஆகுது. நீங்க சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து தூங்க ரெடி ஆகுறீங்க. அப்போ உள்ள வந்து ஜிமன் அவன் பில்லோ பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு சோஃபாக்கு போறான். நீங்க என்ன ஏதுன்னு கூட கேட்கல. உங்க பாட்டில் படுத்துடுறீங்க. ஜிமன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறான். இவ்வளோ நாளா அட்லீஸ்ட் பெட்லேயாச்சும் தூங்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம ரூமில் இப்படி சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டே திரும்புகிறான். அங்கே நீங்கள் அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த நைட் லேம்பில் தெரிகிறவங்கள பார்த்துட்டே இருக்கான். அவன் கண்ணு எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. ஜிம்னா ஜிம்னா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்.
அங்கெல்லாம் பார்க்கக்கூடாதுடா. நல்ல வேலை பெட்டில் படுக்கலை. நோ 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 நோ, அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்பி படுத்துக்கிறான். பாவம் அவன். இப்போ அடுத்த நாள் காலையில் ஜிமன் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிட்டு கீழே போகிறான். குட் மார்னிங்மா. குட் மார்னிங்ப்பா. என்ன மா, இன்னும் எந்திரிக்கலையா? இன்னும் இல்லைம்மா. நீ காஃபி கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். அதோ அங்கே டேபிளில் தான்ப்பா வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போ. அப்புறம் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறல்ல, நான் டிஃபன் பண்ணிகிட்ருக்கேன், நீ ரெடி ஆகிட்டு வந்து சாப்பிட்டு போ. ம் சரிம்மா, நான் வரேன். அப்புறம் ஜிமின், பையன் பாவம் தனியாக இருப்பா. இன்றைக்கி நீ வந்ததும் அவளை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போவேன், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரிம்மா, நான் அவகிட்ட கேட்குறேன். சரிப்பா அப்படின்னதும் ஜிமின் மேலே வந்துடுறான். நீங்கள் ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அவன் சிரிச்சிட்டு அந்த காஃபியை கொண்டு வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ட்ராவில் வைக்கிறான். அந்த சத்தம் கேட்டு நீங்கள் லைட்டாக முழிக்கிறீங்க. ஜிமின் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு குட் மார்னிங். உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. அவனை அவ்வளோ கிட்ட பார்த்ததும் சட்டுன்னு எந்திரிச்சு உட்காந்துடுறீங்க. ஹே ஹே, என்னாச்சு? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்கள் பயந்துடுறீங்க. இப்போ எதுக்கு இப்படி பயப்படுற? ஒன்றும் இல்லை, நான் தான். இந்தா இந்த காஃபியை முதல்ல குடி அப்படின்னு அதை உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்களும் அதை வாங்கிக்கிறீங்க. ஜிமன் கொஞ்சம் தள்ளியா அந்த பெட்டில் உட்கார்றான். காஃபியை குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறான். பையன், நான் இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்புறேன். நீங்கள் பதில் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் தனியாக உட்காந்துட்ருப்ப, அதுக்கு கீழே போய் அம்மா ஜினு கூட பேசிகிட்டு இருக்கலாமே. எனக்கு வேலை இருக்குது, நான் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஓ ஓகே. அப்புறம் ஈவினிங் அம்மா எங்கேயாவது வெளியே போயிட்டு வர சொன்னாங்க. எங்கேயாச்சும் போகலாமா டின்னருக்கு? நான் எங்கேயும் வரல, எனக்கு வெளியே போக பிடிக்காது. ஜிமனுக்கு சட்டுன்னு ஒரு மாறி போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவனை ஒன்றும் கேட்கல. ஓ ஓகே, இஷ்டம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக போயிடுறான். நீங்கள் ஒன்றும் ஆகாத மாதிரி காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் நடந்துக்கிறது தப்புன்னே தெரியலை. என்ன நீங்கள் அப்படி தான். கொஞ்ச நேரத்திலே ஜிமன் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்ப போகிறான். வாயன், நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். ம், இவ்வளோதான் உங்கள் ரிப்ளை. அவனும் போயிடுறான். நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்கள் ஃபோன் ரிங் பண்ணுது. எடுத்து பார்த்தா ஷாலு தான். அப்படியே சிரிச்சிட்டு ஆன்சர் பண்ணுறீங்க. ஹலோ, வயன் எப்படி இருக்க? என்னடி, நேற்று தானே பார்த்துட்டு போனேன், இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்குற? இல்லடி, இப்போ நீ புது இடம் புது லைஃப், அதான் கேட்டேன். அப்புறம் சொல்லுடி, ஜிமின்கிட்ட பேசுனியா? என்ன சொன்னா? நேற்று என்னாச்சு? அவ கேட்டதும் நேற்று நடந்த எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றொன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ ஏய், நீ திருந்தவே மாட்டியாடி. ஏண்டி இன்னும் இப்படி? ஜிமின் ஓம் புருஷன்டி, இன்னும் எதுக்கு தயங்குற? பயப்படாம போய் பேசு வயன், இனி எதுவுமே ஆகாது. ஷாலு ப்ளீஸ் டி, என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. இங்கே நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் என்னால் அவன் கிட்ட கூட போக முடியல, பொய்யா கூட நடிக்க முடியலடி. என்னை என்னடி பண்ண சொல்கிற? வயன் நீங்க பாரு, இது உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கடி, இதையும் மிஸ் பண்ணிடாத, எல்லாம் நாசமாக போயிடும் வயன். சரி சரி விடு, ஜிமினை விடு. அட்லீஸ்ட் உன் அத்தை, ஜிமினோட தங்கச்சி, அவங்க கிட்டையாவது பேசினியாடி? அவங்க கூட பேசுறதுக்கு உனக்கு என்னடி? உன் அத்தை பாவம், ரொம்ப இன்னசென்ட். அவங்க ஒன்று தாங்குன்னு தாங்குறாங்க வயன். அவங்ககிட்ட ஏண்டி உன் மூஞ்சியை காட்டுற? இங்கே பாரு வயன், எல்லாரோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அவங்க ஒன்று ரொம்ப நம்புறாங்க, தயவு செஞ்சு அவங்கள ஏமாத்திராத. முதல்ல அந்த ரூமை விட்டு வெளியே போடி. போய் இருக்க மனுஷ மக்களோட பேசு, அவங்க கூட மிங்கலாகு. சும்மா உள்ளவே அடைஞ்சு கிடந்துட்டு. ஜிம்மினை கூட விட்டுரு, அவர்கிட்ட பேச வேணாம், அது அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல அவர் அம்மா கிட்ட போய் பேசுவாயன். போ.
இங்க பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். எல்லாம் மாறும் வயன். எதையும் மனசுல வச்சுக்காத. பழகி பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் வயன். போ, தயவு செஞ்சு போ அப்படின்னு உங்ககிட்ட கெஞ்சாத குறைய கேட்டுட்டு ஃபோனை வைக்கிறா. அதை வச்சதும் நீங்க தான் பயங்கரமா யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆனா இப்போ உங்க அத்தை லஞ்சுக்கு குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டெப்ஸால இறங்கி வந்துட்டு இருக்கீங்க. நீங்க மனசு மாறிடுச்சு போல. வயன், என்னம்மா வாசல்லையே நிக்கிற, உள்ளவா. நீங்க கிச்சனுக்குள்ள போறீங்க. என்னடா கண்ணு, பசிச்சிருச்சா? ஒரு 20 நிமிஷம் கொடுக்குறியா? அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிடும். நான் வேணா பிள்ளைக்கு அது ஜூஸ் போட்டு தரவா? ஒரு 2 மினிட்ஸ் இரு. அத்தை அத்தை, அதெல்லாம் ஒன்று வேணாம். நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்ட்டு வந்தேன். எனக்கு ஏதாவது வேலை கொடுங்களேன். என்னது, எனக்கு ஹெல்ப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. நீ கொஞ்சம் பொறு, ஏதோ சாப்பாடு ரெடி ஆயிரும். அத்தை இல்லை அத்தை, அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம். நான் உங்கள் கூட வேலை பார்க்கணும். ஏதாவது வேலை கொடுங்களேன். ஐயோ, உனக்கு எதுக்கு கண்ணு? இந்தா, இதில் உட்காந்து இந்த நட்ஸை சாப்பிட்டுட்டு என் கூட பேசிட்டுரு. அதுதான் உனக்கான வேலை அப்படின்னு உங்களை அதில் உட்கார வைக்கிறாங்க. எந்த வேலையுமே அவங்க கொடுக்குறாங்க இல்லை. மா, என்னம்மா அவங்க இன்னும் கீழே வரலையா அப்படின்னு ஜினு உள்ள வரா. அண்ணி, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? அப்பாடா, இப்பயாச்சும் வெளியே வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த பிளேட்ல ஏறி உட்காந்துட்டு உங்களுக்கு கொடுத்த நட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கா. அவ பண்றது பேசுறதெல்லாம் புதுசா இருக்கு உங்களுக்கு. பிகாஸ் நீங்க சிங்கிள் சைல்ட். யங்கவன் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பட் நல்லா இருக்கு. இப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட மிங்கிளாக்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி தான் டேஸ் போகுது. நீங்கள் அவங்க 2 பேர் கூடயும் சகஜமாக பேசி பழக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அத்தையும் சரி, ஜிமினோட தங்கச்சியும் சரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வெளியாக்க கூட பழகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் நல்லா இருக்கு. இப்போல்லாம் எல்லா வேலையிலையும் இன்வால்வ் ஆக பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு அண்ணியாக இல்லாமல் ஃப்ரெண்டாகவும் ஜினுக்கிட்ட அக்கறை எடுத்து பழகிக்கிறீங்க. இதெல்லாம் ஜிமினும் பார்க்குறான், சந்தோஷப்படுறான். ஆனால் என்ன இருந்து என்ன பிரயோசனம்? கட்டின புருஷங்கிட்ட சரியாக முகம் கொடுத்து கூட பேசுறது இல்லையே. இவ்வளோ நாள்லையும் மாறாதது இது ஒன்று தான். ஜிமின் இப்போவும் சோஃபாவில் தான் படுத்துட்ருக்கான். எவ்வளவோ தடவை உங்ககிட்ட பேசி ட்ரை பண்ணி அவன் களைச்சே போயிருப்பான். சரியாக பேசுகிறதே இல்லை. இதில் எங்கே மிச்சம்லாம்? சரி, உங்களுக்கா தோணணும் அப்போ வரட்டும்ன்ட்டு விட்டுடுறான். ஆனால் சில நேரங்களில் அவனுக்கே கஷ்டமாக போயிடும். அவனுக்கு ப்ரெஷரான டைம், மனம் விட்டு பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் அது எதுக்குமே நீங்கள் அவன் கூட இருக்க மாட்டீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு முடிச்சுட்டு தூங்கிடுவீங்க. பட் பாவம், அவன் எதையுமே ஷேர் பண்ணிக்க கூட ஆள் இல்லை. இந்த மாதிரி தான் ஒரு நாள் மார்னிங் ஆகுது. நீங்கள் வேக்கப் ஆகுறீங்க. பார்த்தா ஜிமின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் அவன் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டாக வேக்கப் ஆவான். இன்னைக்கு இன்னும் எலும்பலையன்ட்டு பார்க்குறீங்க. டைம் வர ஆயிட்டுருக்கு. அவன் ஆஃபீஸ் போகணும். ஸோ எந்திரிச்சு கிட்ட போய் பார்க்குறீங்க. அவன் ஷிவரிங் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன இதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஜிமன், ஜிமன், என்னங்க? அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. அவனை டச் பண்ணி பார்க்கவும் ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் பாவம் ஷிவரிங் ஆகிட்டு இருக்கானேன்ட்டு மெதுவா அவன் ஃபோர்ஹெட்டில் கை வச்சு பார்க்குறீங்க. உடனே கையை எடுத்துடுறீங்க. அவனுக்கு ஹை ஃபீவர் அடிச்சிட்ருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வேகமாக கீழே போகிறீங்க அத்தைக்கிட்ட சொல்லலான்னு. இப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அத்தையும் ஜினுவும் இன்னைக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நீங்களே ஹாட் வாட்டர்லாம் வச்சு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜிமினை பார்த்தா அந்த சோஃபாவில் புரண்டு கூட படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்போது அவனை பெட்டுக்கு மாற்றணும். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் அவனை டச் பண்ணதே இல்லை. இப்போ எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு யோசிக்கிறீங்க. உங்கள் மேலே ஒரு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிட்டு மெல்ல மெல்லவா அவனை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. அவனுக்கும் ஐஸ் ஓப்பன் பண்ணவே முடியல.
ஹாட் வாட்டரில் டவலை போட்டு ஃபோர்ஹெட் ஃபேஸ் எல்லாமே ஒயிட் பண்ணி டெம்பரேச்சரை குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து அவனை குடிக்க வைக்கிறீங்க. ஜிமன் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு சாப்பிட்டு ஏதாச்சும் கொடுக்கணும். பட் ஃபீவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறீங்க என்ன செய்யலான்னு. அவங்களுக்கு அங்கே ஒரே குஷி, நீங்கள் ஜிமனுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு. என்ன நீங்கள் யார் பற்றியும் கேர் பண்ணிக்கவே மாட்டீங்க, யாருக்காக எதுவும் பண்ணதில்லை. பட் ஆஃப்டர் மேரேஜ் உங்களை சேஞ்சஸ் தெரியுது. அம்மா அவங்கக்கிட்ட சூப் செய்ய சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க. அவன் ஸ்டில் எந்திரிக்கலை. மெதுவாக எழுப்பி சாஞ்சு உட்கார வைக்கிறீங்க. அப்பையும் அவன் கேட்குறான் எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணுறேன்னு. வீட்டில் யாரும் இல்லைன்ற மாதிரி அவனுக்கு சொல்லிட்டு நீங்களே அதை ஃபீட் பண்ணி விடுறீங்க. அவனால் கண்டிப்பாக எடுத்து சாப்பிட முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே அதை பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் பொறுமை இருந்ததே கிடையாது. இருந்தாலும் அவனால் முடியாமல் இருக்கிறதுனால எல்லாமே கவனிச்சுக்கிறீங்க. சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அவன் பக்கத்தில் இருந்து அவனை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜிமனோட ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து தான் கால் வருது. அவனை பார்க்குறீங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களே அதை ஆன்சர் பண்ணிடுறீங்க. ஹலோ சார், எங்கே இருக்கீங்க? இங்கே எல்லோரும் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ வருவீங்க சார்? 1 மினிட். அவர் இன்னைக்கு வரமாட்டார், உடம்பு சரியில்லை. ஓ, வரமாட்டாரா? ஆமாம், நீங்கள் யார்? நீங்கள் ஜிம்முன்னு பார்க்குறீங்க. நான் அவர் ஒய்ஃப் பேசுகிறேன். ஓ, ஓகே 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 மேடம். நோ வரிஸ் நோ வரிஸ். நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் ரெஸ்ட் எடுக்கட்டும் மேம், நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு அந்த ஆள் காலை கட் பண்ணிடுது. நீங்கள் ஃபோனை வைக்கிறீங்க. வால்பேப்பரில் பார்த்தா உங்கள் மேரேஜ் பிக் தான். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அதிலே இருந்திருப்பீங்க. அப்படியே டைமை பார்க்குறீங்க, மணி 10 ஆயிடுச்சு. பட் நீங்கள் இன்னும் குளிக்க கூட இல்லை. ஸோ அவன் எழும்புறதுக்குள்ளேயே குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு வாஷ்ரூமுக்குள்ளே போகிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே குளிச்சுட்டும் வாரீங்க. வந்து பார்த்தா ஜிமன் வாமிட் பண்ணி வச்சுருக்கான் பெட்டுக்கு அடியில். உடனே போய் அவன் மவுத் ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிடுறீங்க. அவன் ஃபீவர் லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது. பட் இப்போ வாமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேணான்னு தோணுது. ஸோ டாக்டருக்கு கால் பண்ணுறீங்க. அவன் டாக்டர் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களோட டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்களும் வந்துடுறாங்க. அவனை செக் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு விடுறாங்க. என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை வைன், ஜஸ்ட் நார்மல் ஃபீவர் தான், வைரல்லாம் ஒன்றும் இல்லை. பட் உங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிறாரோன்னு தோணுது. ஹீ ஸோ வீக். சரியான தூக்கம் இல்லை, ரெஸ்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது என்னென்னு பார்த்து சரி பண்ண பாருங்கள். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இனி வாமிட் பண்ண மாட்டார். கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுங்க. அப்புறம் இந்த டேப்லெட்ஸையும் கரெக்டாக கொடுத்துருங்க. டேக் கேர் வேன். டேக் கேர் ஆஃப் யூர் ஹஸ்பண்ட். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். டாக்டரும் போயிடுறாங்க. நீங்கள் ஜிம்முன்னு பார்க்குறீங்க. ப்ரெஷர் பண்ணிக்கிறாரா? ஒருவேளை நம்மளாலையா இருக்குமோ அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரியே அவனுக்கு ஃபுட் கொடுக்கறது, டேப்லெட்ஸ் கொடுக்கறது, ஹெட் பேக் பண்ணுறதுன்னு அவனை பக்கத்துலேருந்து கவனிச்சுக்கிறீங்க. இதில் நீங்கள் சாப்பிடலன்றதையும் நீங்கள் மறந்துட்டீங்க. இப்படி ஈவினிங்கும் ஆகுது. ஜிமனோட அம்மாவும் ஜினோவும் திரும்பி வந்துடுறாங்க. எங்கே உங்கள் சத்தத்தை காணோன்னு ரூமில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் ஜிமின் பக்கத்தில் உட்கார்ந்தபடியே தூங்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஜிமினே இங்கே இருக்கான்னு. அவங்க வந்த சத்தம் கேட்டு நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. அத்தை கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அட என்னம்மா நீ ஒரு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா? நான் உடனே திரும்பி வந்திருப்பேன். இப்படி நீயே கிடந்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்க. இல்லை அத்தை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானே பார்த்துக்கிட்டேன். இப்போ ஃபீவர் குறைஞ்சிருச்சு. அட எனக்கு தெரியுமா, நீ உன் புருஷனை நல்லா தான் பார்த்துப்ப. அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. நான் சொன்னது உன்னை பற்றி தான். ஆமாம், நீ சாப்பிட்டியா முதல்ல? ஆமாத்த, நான் சாப்பிட்டேன். எப்போலேருந்து கண்ணு பொய் சொல்லலாம் கற்றுக்கிட்ட? நான் கிச்சனில் பார்த்துட்டு தான் வரேன்.
அப்போ நீ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல? இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கா. ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிறான். ஜிமின் அம்மா நீங்கள் எல்லாம் கிட்ட போய் பார்க்குறீங்க. என்னப்பா இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லம்மா. அம்மா நீ எப்போ வந்த? இப்போ தான்டா. ஜிமின் உனக்கு ஃபீவர் குறைஞ்சிட்டு வருதுப்பா. ஒருக்கா பாடி ஃபுல்லாக சுடுதண்ணியால் வைப் பண்ணால் அப்படியே குறைஞ்சிரும். வாயன் இதுக்கு முன்னாடியே பண்ணியாம்மா? இல்லைத்தா, ஃபேஸுக்கு மட்டும்தான் பண்ணேன். சரிம்மா, ஃபுல் பாடிக்கும் அப்படியே பண்ணால் ரொம்பவே குறைஞ்சிரும். நான் போய் சுடுதண்ணி எடுத்துகிட்டு வரேன். நீ ஒருக்கா ஃபுல் பாடிக்கும் பண்ணிடுமா. உங்களுக்கு கடும் ஷொக்காக இருக்குது. ஜிமினுக்கும் தான். என்னதான் நீங்கள் இவ்வளோ நேரமும் அவனை கவனிச்சிக்கிட்டாலும் உங்கள் விரல் கூட அவன் மேலே பட்டிருக்காது. டவல், டிஷ்யூஸ் அதெல்லாம் வச்சு தான் அவனை டச் பண்ணியிருப்பீங்க. இப்படி இருக்க உங்களை அவனுக்கு வைப் பண்ணி விட சொல்கிறாங்க, அதுவும் ஃபுல் பாடிக்கும். என்னத்த நானா? பின்ன நானாம்மா பண்ண முடியும்? இரு, நான் சுடுதண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கீழே போயிடுறாங்க. இங்கே உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு கொஞ்ச நேரத்துலேயே அவங்களும் வந்துடுறாங்க. வாய் இந்தம்மா, நீ சீக்கிரமாக பண்ணிட்டு வந்துடு. நான் உனக்கு சாப்பாடு ஏதாச்சும் செஞ்சு வைக்கிறேன். புள்ள காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஜிமின் பார்க்குறான், என்னைவ காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்லையான்ட்டு. அத்தை டோரை சாத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உங்களுக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதை பார்த்துட்டு முழிச்சிட்டு நிற்கிறீங்க. ஜிமின் அதை புரிஞ்சுக்கிட்டான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நான் வாஷ் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு எந்திரிக்கிறான். நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு வாஷ்ரூமுக்குள்ளே போய் விடுறீங்க. பட்டும் படாமலும் தான் பிடிக்கிறீங்க. அவனை உள்ளே விட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. மார்னிங்லேருந்தே எதுவும் சாப்பிடாதனால டயர்டாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக உட்கார்ந்த வாக்கிலே தூங்கிடுறீங்க. ஜிமின் கொஞ்ச நேரத்துலேயே வெளியே வாரான். நீங்கள் க்யூட்டாக சேர்லேயே தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் கிட்ட வந்து உங்களை பார்த்துட்ருக்கான். எனக்காக நீ சாப்பிடாம இருந்தியா? அப்போ டோர் நொக்காகவும் நீங்கள் கண்ணை முழிச்சிடுறீங்க. ஜிமின் வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி அப்படியே வந்து பெட்டில் படுத்துடுறான். இப்போ ஆஃப்டர் 2 days நைட் ஜிமின் அவன் பில்லோ பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். எங்கே போகிறீங்க? சோஃபாக்கு தான். ஏன்னா நான் அங்கே தானே படுத்துட்டு இருந்தேன். 2 days ஃபீவரில் இருந்தேன். இப்போ தான் எல்லாம் சரியாயிருச்சுல்ல, அப்போது அங்கே தானே போயாகணும். ஒன்றும் தேவையில்ல, இங்கேயே படுத்துக்கோங்க. வாட்? என்ன சொன்ன வாய்? பெட்டில் தூங்க சொன்னேன். இனி அந்த சோஃபாலாம் வேணாம். வாட் டிட் யூ சே? ஆர் யூ ஷுர்? ஜிமினுக்கு உள்ள குச்சாலாம் இருக்கு. ஒன்று காட்டிக்காம அப்படியே வந்து தூங்குறான். இந்த 2 days அவன் கூடவே இருந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க. மெல்ல மெல்ல வா அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. ஜிமினுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கு. அவனும் அக்செப்ட் பண்ணுறான். அவன் ப்ரெஷர் போட்டுக்கிறான்னு டாக்டர் சொன்னதுலேருந்து உங்கள் தாட்ஸ் எல்லாம் அதை பற்றி தான். ஸோ அவனை கஷ்டப்பட விட வேணான்னு அதை குறைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் இந்த 2 days 2 பேரும் ஒன்றா தான் தூங்கியிருப்பீங்க. உங்களுக்கு இது பிடிக்கலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அவன் சைட் திரும்பவே மாட்டீங்க. நல்லா எட்ஜில் போய் படுத்துப்பீங்க. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அவனும் பாவம் இந்த சோஃபாவில் சரியாக தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பான். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு விட்டுருவீங்க. ஜிமின் கூட சகஜமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவனுக்கு இதெல்லாம் புதுசாக இருந்தாலும் பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் வேக்கப் ஆகுறான். பக்கத்தில் நீங்கள் இல்லை. இந்த 2 days நீங்கள் தான் எந்திரிச்சு அவனுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் கீழே போயிட்டீங்கன்னு நினச்சிட்டு அவன் வாஷ்ரூமுக்குள்ளே போகிறான். டோரை ஓப்பன் பண்ண அவனுக்கு பயங்கர ஷாக். சட்டுன்னு சாத்திடுறான். ஏன்னா நீங்கள் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவன் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்களும் தான் சாரி எடுத்து அப்படியே உங்கள் பாடியை கவர் பண்ணிக்கிறீங்க. சாரி மேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறான். ஒரே அசிங்கமாக போயிடுச்சு அவனுக்கு. இங்கே உங்களுக்கு பக்குன்னு இருக்கு.
புரியுது, அவன் தெரியாம தான் ஓப்பன் பண்ணிட்டான்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. ஜிமின் உள்ள வாரான். உங்களை பார்த்ததும் அவனுக்கு அதுதான் ஞாபகம் வருது. தயங்கி தயங்கி வந்து நிக்கிறான். பக்கத்துல வரான். ஃபைன், ஐம் சாரி, நான் வேணும்னு அப்படி பண்ணல. நீ கீழே போயிட்டேன்னு நினச்சி தான் நான் டோரா. ச்சே, ஐம் ரியலி சாரி. பரவாயில்ல விடுங்க, தெரியாமல் தானே பண்ணீங்க. ஜிமின் பார்க்குறான். இதுக்கு இவ்வளோ தானா ரியாக்ஷன்ன்ற மாதிரி. சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கு. ஓகே ஓகே வைன். ஜிமின் வாஷ்ரூமுக்குள்ளே போகிறான். அவனால் நம்பவே முடியல இங்கே நடக்கிறதெல்லாம். இப்போ அவன் அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்கள் காஃபியோட உள்ளே வாரீங்க. அதை அவன் கிட்ட வச்சுட்டு பக்கத்துலேயே நிற்கிறீங்க. ஏதோ கேட்கணும். பட் அவன் அதை நோட்டீஸ் பண்ணலை. பிஸியாக டை கட்டிகிட்டு இருக்கான். என்னங்க அப்படின்ட்டு மிரரில் உங்களை பார்க்குறான். இன்னைக்கு டின்னருக்கு போகலாமா? அவன் சட்டுன்னு திரும்பி பார்க்குறான். இது இவதானான்ற மாதிரி. நீயா கேட்ட? ஆமாம். ஏன் முடியாதா? நோ 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 நோ. யார் சொன்னா? போகலாம், கண்டிப்பாக போகலாம், டெஃபினெட்லி. அவன் ஆக்ஷன்ஸை பார்த்து சிரிப்பு வருது உங்களுக்கு. லைட்டாக சிரிச்சிட்டே அங்கேருந்து போகிறீங்க. இங்கே ஜிமின் அப்படின்னு துள்ளி குதிச்சிட்ருக்கான். இதைத்தான் அவன் இவ்வளோ நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஜங்குக் சொன்னது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது மாறுது மாறும், எல்லாம் மாறும் அப்படின்னு குஷியில் பேசிகிட்டு இருக்கான் அவனே. இப்போ ஜிமின் தான் ரெடி ஆகிட்டு கீழே வரான். நீங்கள் அவனை கண்டதும் போய் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. வளமையாக இதெல்லாம் ஜிமின் அம்மா தான் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு நீங்கள் பண்ணுறதை பார்த்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அதை கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. நீங்கள் அவனுக்கு சர்வ் பண்ணுறீங்க. நீ சாப்பிட்டியா? நான் இங்கே தானே இருக்க போகிறேன், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. அதெல்லாம் இல்லை, நீ உட்காரு அப்படின்னு உங்களையும் பிடிச்சி உட்கார வச்சு அவனே சர்வ் பண்ணுறான். சாப்பிடு. ஜிமின் அம்மா இதெல்லாம் பார்த்து தங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. ஜாலியாக இருக்கு. அவன் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு கிளம்ப ரெடியாகிறான். மா நான் வரேம்மா. பத்திரமா போயிட்டு வாப்பா. ஜிமின் உங்களை பார்த்துட்டே போகிறான். பார்சல் வரைக்கும் நீங்களும் போகிறீங்க. அப்போது நான் போயிட்டு வரேன். என்னங்க டின்னர்? கண்டிப்பாக கண்டிப்பாக, நான் வெளியே வந்துடுறேன். நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் ஒரு மாதிரி ஷையாயிட்டு சிரிச்சிட்டே போகிறான். இதெல்லாம் பார்த்த ஜினு, என்னம்மா இந்த நியூலி மேரிட் கப்பல் தொல்லை தாங்க முடியலையே. ஏய் இப்போ சம்மரடி அதிக பிரசங்கி. இப்போ அப்படியே மணி 6 இருக்கும். ஜிமின் கடைன்னு ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்கான். உங்கள் ஃபர்ஸ்ட் அவுட்டிங் அவனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சிரிச்சிட்டே உள்ளே வரான். வந்ததும் அவன் ஃபேஸ்லேருந்து ஸ்மைல் அப்படியே மறைஞ்சு போயிடுது. நீங்கள் 3 பேரும் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அண்ணா எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா. இதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு மேலே போகிறான். அத்தை இருங்க, நான் அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்களும் மேலே போகிறீங்க. அவன் உள்ளே போனதோ பேகை தூக்கி போட்டுட்டு டையை லூஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக நீங்கள் உள்ளே வாரீங்க. ட்ரெஸ் எடுக்கலான்னு கபட் கிட்ட போகிறீங்க. வாயன் எல்லாருமா வராங்க? இல்லை அம்மாவும் ஜினுவும் கூட வராங்களா? அப்போ நம்ம மட்டும் போகலையா? இல்லைங்க, அது நான் தான் உங்களையும் கேட்டேன். எல்லோரும் ஒன்றா போனால் தானே சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் தனியாக தான் இருக்கணும். அதான் எல்லோரும் போயிட்டு வரமேன்னு கூப்பிட்டேன். ஓகே தானேங்க? ஓகே ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இவ்வளோ யோசிக்கிற, ஹாப்பி தான். ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகேங்க, நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். சரி அப்படின்ட்டு போகிறான். நீங்களும் கீழே வந்துடுறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஜிமினும் ரெடி ஆகிட்டு கீழே வரான். அண்ணி என்ன 2 பேரும் மேட்சிங் ட்ரெஸ்ஸா? அப்போ தான் ஜிமின் பார்க்குறான். நீங்கள் பிளெயின் பிளாக்கில் ஒரு சிம்பிள் சாரீ கட்டியிருக்கீங்க. அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்கள் ஸ்கின்னெல்லாம் அப்படி தெரியுது. ஜிமின் கண் கடந்து தடு மாறுது. அழகாக வேற இருக்கீங்க. நீ முறைக்கும்
சோம்பலிலே நான் ஒடிஞ்சு சாஞ்சிடுவேன். நீ இழுக்கும் மூச்சுக்குள்ளே நான் இறங்கி தூங்கிடுவேன். குரிலாக நான் இருக்க, நெடிலாக நீ இருக்க, சென்னை தமிழ் சங்க தமிழ் ஆனதடி. அறியாமல் நான் இருக்க, அழகாக நீ திறக்க, காதல் மழை ஆயுள் வரை தூருமடி. என்னை மறந்தாலும் உன்னை மறவாது நெஞ்சோடு நான் இருப்பேன். ஓய் அண்கூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. உன்னை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன், உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பேன். நீங்க அப்படியே அவனை பார்த்தா அவனும் பிளாக்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கான். நீங்க தான் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸ்மைல் பண்ணிட்டு வாஜினு போலாம் அப்படின்னு போறீங்க. போகும்போது கூட ஜிமின் கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை தான் பார்த்துட்டு வரான். நீங்க ஜினு கூட பின்னாடி இருக்கீங்க. அவனுக்கு இப்போவே உங்களை தூக்கிட்டு போய் கிஸ் அடிக்கணும் போல இருக்கு. கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹோட்டலையும் ரீச் பண்ணிடுறீங்க. மா நீங்கள் போங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். 3 பேரும் இறங்கி உள்ளே போகிறீங்க. ஜிமின் பார்க்கிங் போயிட்டு அங்கே பார்க் பண்ணிட்டு வெளியே வரான். பார்த்தா என்ட்ரன்ஸில் நீங்கள் நிற்கிறீங்க. ஏய் வான், நீ போல, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். அத்தையும் ஜினும் போயிட்டாங்க, போமா. ஜிமின் சிரிச்சிட்டே சரி வா போகலாம். 2 பேரும் ஒன்றா போகிறீங்க. வான், நான் ஒன்று சொல்லட்டா? என்ன? நீ ரொம்ப அழகாக இருக்க. இந்த சாரிக்கு உனக்கும் பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்ட்டு அவனே சிரிக்கிறான். உங்கள் லிப்ஸ்லேயும் ஒரு ஸ்மைல். அவனை பார்க்குறீங்க. உண்மையே சொல்லப்போனா உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஆனால் ஏதோ ஒன்று அவனை நெருங்க விடுதில்ல. அவனை பார்த்துட்டே போகிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக இருக்கீங்க. ஜினு உங்கள் கூட நக்கல் பண்ணிகிட்டே இருக்கா. 2 பேருக்கும் நல்லா செட் ஆகிட்டு. இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம்ஸும் வந்துடுது. ஸோ எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின், நீங்கள் அவங்க கூட பேசிகிட்டு இருந்த கேப்பில் யாரும் பார்க்காத மாதிரி 2 பேரோட ஐஸ்கிரீமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறான். அப்படியே கேஷுவலாக உங்களது சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் பேசிட்டு எடுத்து சாப்பிட்றீங்க. அந்த டேஸ்ட்லேயே தெரியுது ஐஸ்கிரீம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. எதுவுமே கேட்கல, சிரிச்சிட்டு சாப்பிட்றீங்க. ஜிமினு கீழே குனிஞ்சிட்டே சிரிக்கிறான். இப்படி கள்ளத்தனமா 2 பேரும் சின்ன சின்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க. வீட்டை வந்ததும் உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்க. நீங்கள் முடிச்சுட்டு வர ஜிமின் உள்ளே போகிறான். அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வரான். நீங்கள் நின்று ஹேரை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ரூமில் ஒரு டிம்மான லைட் தான் எரிஞ்சிட்ருக்கு. அந்த லைட்டுக்கும் அவன் உங்களை ஸ்டன் ஆகிட்டு நின்று பார்க்குறான். உங்கள் பேக் போஸை தான் பார்க்குறான். வெட் ஹேர் பட்டு உங்கள் நெக், பேக் சைட் எல்லாம் அப்படி இருக்குது. இன்றைக்கி வேற ஒரே லவ் முள்ள சுற்றிட்டு இருந்திருப்பான். அவனும் பார்க்கக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். ஃபோன் எடுக்கிறான், புக்கு படிக்கிறான், என்னென்னவோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் நோ, முடியலை. சடனாக எந்திரிச்சு வந்து அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ணுறான். உங்கள் வெட்னஸ் அவனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. உங்கள் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிக்கிறான். ஃபியூ செகண்ட்ஸ்லையே அவன் ஐஸ் ஓப்பன் ஆகுது. அப்படியே உங்கள் மேலே இந்த கையை எடுத்துடுறான். 2 ஸ்டெப் பேக்கில் வரான். உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். பயமாக இருக்கு அவனுக்கே. நீங்கள் ஷிவர் ஆகிட்டு நிற்கிறீங்க. ஹெவியாக ப்ரீத் பண்ணுது. தலைலாம் கிருகிருன்னு இருக்கு. காது 2 இருக்க க்ளோஸ் பண்ணிட்டு கத்துறீங்க பெரிய சத்தமா. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல ஏன் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறீங்க. அப்படியே உங்களை தலையில் அடிச்சுபடி கத்திக்கிட்டே ஒரு மூலையில் போய் உட்காந்துடுறீங்க.
ஒரு மாதிரி வித்தியாசமாக கத்துறீங்க. இப்படி அவன் உங்களை பார்த்ததே இல்லை. என்ன பண்ண போறோன்னே தெரியாமல் நிற்கிறான் மலைச்சு போய். அப்படியே எங்க கட்டானா நெக்ஸ்ட் டே நீங்கள் எந்திரிக்கிறீங்க, பெட்டில் படுத்திருக்கீங்க, ரூமில் வேறு யாரும் இல்லை. பக்கத்தில் பார்க்குறீங்க உங்கள் காஃபி அதில் இருக்குது. அப்போது டோர் ஓப்பன் ஆகுது. ஜிமின் தான் உள்ள வரான். பட் உங்ககிட்ட எதுவுமே பேசலை, ஸ்ட்ரைட்டாக குளிக்க போயிடுறான். நீங்களும் எதுவும் கேட்கல, ஈவன் அவன் ஃபேஸை கூட பார்க்கல. ஆக்சுவலி நேற்று நைட் நீங்கள் கத்தின களைப்பில் அப்படியே அதில் விழுந்து ஃபெயிண்ட் ஆகிருப்பீங்க. ஜிமின் தான் உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுருப்பான். அதுக்கப்புறம் இப்போ தான் எழும்புறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிமின்னு வெளியே வரான். நீங்கள் வாஷ்ரூமுக்குள்ளே போகலான்ட்டு போகிறீங்க. 11 நிமிஷம் நீங்கள் ஒன்றுமே கேட்கல, வாஷ்ரூமுக்குள்ளே போயிடுறீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி வெளியே இழுக்கிறான். உங்களுக்கு செம்ம கோவம் வந்துடுது, கையை உதறி விட்டுறீங்க. ஓ, அப்போ நான் உன் கையை பிடிக்கக்கூடாதா? ஆமாம், பிடிக்கக்கூடாது. ஏன் பிடிக்கக்கூடாது? நான் உன் புருஷன் தானே. நானும் பார்க்குறேன், ஒரு ஹக் பண்ணதுக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்ணுற. என்ன நினச்சிட்டு இருக்க? புருஷனா? யார் சொன்னா? நான் சொன்னேனா? அப்போ இதென்ன அப்படின்னு உங்கள் தாலி எடுத்து காட்டுறான். இது கயிறு, என்னை பொறுத்தவரை வெறும் கயிறு, அவ்வளோதான். என்னது வெறும் கயிறா? அப்போ எதுக்கடி இந்த கயிறை என்னை கட்ட விட்ட? நானா கட்ட விட்டேன்? எல்லாமே சேர்ந்து என் தலையில் கட்டி விட்டுட்டீங்க. தலையில் கட்டி விட்டுட்டாங்களா? என்ன வாயின்னு சொல்கிற? அப்போ எனக்கு என்ன பிடிக்கலையா? இல்லை இல்லை இல்லை, உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களை மட்டும் இல்லை, இங்கே எனக்கு யாரையும் பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறீங்க. அவ்வளோ கோவம் உங்கள் ஐஸெல்லாம் ரெட் ஆயிருச்சு. ஜிமின் அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசல, அவனுக்கு வார்த்தை வரல, வெளியே போயிடுறான். நீங்கள் காமாக முடியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகுது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுமே பேசிக்கல. ஜிமின் பழையபடி பில்லோலாம் எடுத்துகிட்டு போய் சோஃபாவில் படுத்துக்கிறான். நீங்கள் ஒன்றுமே கேட்கல. பட் இது எதுவுமே வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. இப்போது ஈவினிங் டைம் ஜிமின் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்ருக்கான். முன்னாடி ஜங்குக். டேய் என்னடா மச்சான், ஏதோ பேசணுன்னு கூப்பிட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்க, என்னடாச்சு? உன் ஃபேஸ் வேறு சரியில்லை. என்ன வாயின் கூட எதுவும் சண்டை பட்டியா? நான் வாயினுக்கு டிவோர்ஸ் கொடுத்துலான் இருக்கேன்டா. டே பைத்தியக்காரா, டா சொல்கிற டிவோர்ஸா? இப்போ அந்தளவுக்கு என்னாச்சு? ஏன் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? ஜிமின் நடந்த எல்லாத்தையும் ஜங்குக் கிட்ட சொல்கிறான். நான் எதுவுமே பண்ணலடா, ஜஸ்ட் ஹக் தான் பண்ணேன். அதுக்கு என்னவோ நான் ரேப் பண்ண ரேஞ்சை கொண்டு போய் விட்டுட்டா. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நான் சொன்ன நம்புவியா? கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளில் என் மூச்சு காற்று கூட அவன் மேலே பட்டது கிடையாது. எப்போ பாரு ஒரு மீட்டர் கேப் இருந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்தில் எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆச்சு இப்படி இருந்திருப்பாங்களாடா? அதான் தெளிவாக சொல்லிட்டாலே, அது வெறும் கயிறுன்னு. என்னை பிடிக்கலையா, கொஞ்சம் கூட பிடிக்கலையா. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் மச்சான், எனக்கு பிடிச்சிருச்சு, அவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் முடிவு பண்ணியிருக்கேன், டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு. அவளாவது எங்கேயாச்சும் போய் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஜேகே அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஜிமின் அந்த ஸ்டேஜ் எல்லாம் எப்போவோ தாண்டிட்டான். ஹே ஜிமின், வாட் அ சர்ப்ரைஸ், எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஷாலு வந்து டேபிள் கிட்ட வரா. இதோ வந்துட்டா. என்ன நடந்தாலும் முதல்ல இவளுக்கு எடுத்த போச்சிருவா. எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது, இவங்க 2 பேரை லவ் பண்ணுறாங்களான்னு. நீ மச்சான் அப்படிதான்டா இருக்கு, நீ அங்கே வந்து இருந்து பாரு தெரியும். ஹே ஹாய் ஜிமின், நீங்கள் ஜங்குக் தானே அப்படின்ட்டு வந்து உட்கார்றா. ஆமாங்க ஜங்குக் தான். நைஸ் டு மீட் யூ. ஆமாம், இங்கே என்ன பண்ணுறீங்க? மாறி மாறி 2 பேரையும் பார்க்குறா. சம்திங் இஸ் ராங்னு அவளுக்கே புரியுது. ஹே காய்ஸ், எனி ப்ராப்ளம்? இவகிட்ட பேசுகிற அளவுக்கு கூட அவள் ஏன் பேசுறது இல்லடா. ஜேகே முழிக்கிறான் அவளுக்கு முன்னாலன்ற மாதிரி. ஹே ஜிமின், என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்?
அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு இவ்வளோ நாளாக நடந்தது எல்லாமே அண்ட் இப்போ அவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான்றது வர ஜிமின் சொல்கிறான். இப்படி இருக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணுறீங்களா? அப்படி ஒன்றை தான் பிடிச்சிருக்குன்னா ஒன்னே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? என்ன இதுக்கு? ஸ்டாப் இட் ஜிமன். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? உங்களுக்கு என்ன தெரியும் அவளை பற்றி? அவள் ஏன் இப்படி இருக்கா? அவள் லைஃப்பில் என்னாச்சு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இது எதுவுமே தெரியாமல் இப்படி சிலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. சே, ஜிமனுக்கு தூக்கி வாரி போடுது. ஷாலு, என்ன என்ன சொல்கிற நீ? அவளுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது இருக்கா? என்ன வார்த்தையில் என்கிட்ட சொல்லு ஷாலு. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். தயவு செஞ்சு சொல்லு. நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன ரொம்ப நாமூஞ்சி யார்கிட்டையும் பேச மாட்டா, யார் ஃபீலிங்ஸையும் புரிஞ்சிக்க முடியாத ரோபோ அந்த மாதிரி தானே? ஆனால் அவள் எப்படி இருந்த பொண்ணு தெரியுமா? இந்த உலகத்திலேயே அழகானதுன்னா அது அவளோட சிரிப்பு தான். தான் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட இருக்கவங்க எல்லாரையும் சிரிக்க வச்சு ஜாலியாக இருப்பா. அவ்வளோ சுட்டி, ரொம்ப குறும்பு பண்ணுவா. அவளை பிடிக்காதாக்களே கிடையாது, எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாம் அவள் 10th படிக்கும் வரைக்கும் தான். அந்த ஒரு நாள் வரும் வர எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. வைனிக்கு ஸ்டடீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நல்லா படிப்பா. அதுலேயும் மேத்ஸ்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு தான் அந்த நாய் அவளை நாசமாக்க பார்த்தா. ஒரு நாள் எங்கள் ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குன்னு எல்லாரையும் நிற்க வச்சான். ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் அந்த ஆள் கிளாஸுக்கு வரல. நாங்கள் ஸ்டாஃப் ரூம் போய் பார்த்தோம். டோர் உள்பக்கமாக லாக் பண்ணியிருந்தது. அப்போது உள்ளே யாரோ இருக்காங்கன்னு பிரின்சிபல் கிட்ட போய் அவரையும் கூட்டிகிட்டு போனோம். அவரும் ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஆனால் டோரை ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ஸ்பேர் கீ போட்டு திறக்கலான்னு ஓப்பன் பண்ண போனார். கரெக்டாக டோர் ஓப்பன் ஆச்சு. உள்ளே இருந்து அந்த ஆள் தான் ஓப்பன் பண்ணி வந்தான். அவன் ரெஸ்ட் ரூம் போனதாகவும் அதனால ஓப்பன் பண்ண லேட்டானதாகவும் சொன்னான். ஆனால் அந்த ஆள் மூஞ்சியே சரியில்லை, ரொம்ப பதட்டமாக இருந்தான். அப்போ நான் ஒன்று நோட் பண்ணேன், அந்த இடமே ஏதோ சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அங்கே இருந்த கபர்டு ஒன்று லைட்டாக ஓப்பன் ஆகி இருந்துச்சு. என்னவோ சரியில்லைன்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. சரி, எல்லாரும் கிளாஸுக்கு போங்கன்னு பிரின்சிபல் சொன்னார். எல்லாரும் போனாங்க, அவனும் போயிட்டான். எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நான் போய் அந்த கபர்டை ஓப்பன் பண்ணேன். அதை பார்த்து எனக்கு பேச்சே வரல, மூச்சே நின்றுச்சு. ஏன்னா அங்கே இருந்தது வயன். ஜிம்மன் ஜேகே ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. அவ வாய் கை காலு எல்லாம் கட்டி, ட்ரெஸ் அங்கங்கன்னு கிழிஞ்சு, உடம்புல நகைக்கீரல் வேற. அவ அரை மயக்கத்தில் இருந்தா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவளை வெளியால் எடுத்து என்னாச்சு ஏதாச்சுன்னு நிறைய கேட்டேன். ஆனா அவ எதுவுமே சொல்லல, சொல்ற நிலைமையிலையும் இல்லை. அவளை கட்டி அடிச்சு அழுது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா அங்க யாருக்குமே தெரியாம அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எனக்கு யார்கிட்ட சொல்றது என்னன்னு சொல்றது ஒண்ணுமே தெரியல. ஆனா இது ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம், அவ வாழ்க்கை. அப்படி எல்லார்கிட்டயும் சொல்லிட முடியாது. அவளை ஏன் ரூம்லயே வச்சு பார்த்துக்கிட்டேன், யாருக்குமே தெரியாம. ஈவன் எங்க வீட்டாக்களுக்கே தெரியாது வாயின் இந்த நிலைமையில இருக்கான்னு. அவ வீட்டுல அவ ஏன் கூட தான் இருக்கான்னு சொல்லி சமாளிச்ச. 3 நாளாச்சு அவ வாயை திறந்து பேசவே. அந்த நாய் அவளை ஸ்டாஃப் ரூம் வர சொல்லி அவகிட்ட தப்பா நடந்திருக்க ட்ரை பண்ணியிருக்கா. பாவம் குழந்தை ரொம்ப பயந்துருச்சு. அவளால முடியுமானவரை போராடி பார்த்துருக்கா. ஆனா காட்ஸ் கிரேஸ் தப்பா எதுவும் நடக்கல. அதுக்குள்ளே நாங்க அங்க போயிட்டோம். மாட்டி போன பயத்துல தான் அவன் அந்த கபர்ட்ல அவளை மறைச்சு வச்சிருக்கான். கிளாஸ் முடிஞ்சிட்டு வந்து மிச்சத்தை பார்த்துக்கலான்னு. அதுக்குள்ளதான் நான் போய் அவளை தூக்கிட்டு வந்தேன்.
இதெல்லாம் கேட்ட நானே அவ்வளோ துடிச்சு போயிட்டேன். அனுபவிச்ச அந்த 15 வயசு குழந்தை எந்த அளவுக்கு துடிச்சு போயிருக்கும். அதுக்கப்புறமா தான் ஜிமன் அவ எப்படியானா, யார்கிட்டையும் பேசுறது கிடையாது, பழகிறது கிடையாது. அவ ஹியூமன் டச்சஸுக்கு ரொம்ப பயந்தா. யார் தொட்டாலும் ரொம்ப அலறி அடிச்சு கத்துவா. ஈவன் அவங்க அம்மா தொட்டாலே அவ்வளோ பயப்படுவா, கத்துவா. இந்த சொசைட்டிலேருந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டா. இப்போ புரியுதா ஜிமன், நீங்கள் ஒரு ஹக் பண்ணதுக்கு அவள் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணான்னு? ஏன்னா அவளை யார் தொட்டாலும் அவளுக்கு அந்த இன்சிடென்ட் தான் மைண்டுக்கு வரும். அதனால தான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட இந்த டச்சஸ் அவாய்ட் பண்ணா. ஜிமின் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இப்போ புரியுதா ஜிமின், நீங்கள் ஒரு ஹக் பண்ணதுக்கு அவ ஏன் அவ்வளோ ரியாக்ட் பண்ணான்னு? ஏன்னா யார் அவளை தொட்டாலும் அவளுக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால தான் இவ்வளோ நாளாக உங்ககிட்ட இருந்து டச்சஸ் அவாய்ட் பண்ணா. ஜிமின் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்போ நாங்கள் இருந்த நிலைமைக்கு எங்களால் அவனை எதுவுமே பண்ண முடியல. அவனை ஃப்ரீயாக சுற்றினான். எனக்கு அவனை விட இவ்வளோ எப்படி மாத்துறன்றது தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இந்த விஷயம் எங்கள் 2 பேரையும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதனால தான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட அவளை என்னால் கூட்டி போக முடியல. அவகிட்ட எவ்வளவோ சொன்னேன், ஆனால் என்னால் அவளை மாற்ற முடியல. இதனால தான் ஜிமின் அவள் என்கிட்ட மட்டும் நல்லா பேசுவா. எல்லாத்தையும் எனக்கு எடுத்து அப்டேட் பண்ணுவா. இப்போ புரியுதா நாங்கள் ஏன் இப்படி இருக்கோன்னு? ஜிமின் ஒன்றுமே பேசலை, வாயடிச்சு போயிருக்கான். உங்களுக்கு இன்னொரு உண்மை என்ன சொல்லணும் ஜிமின், அவளுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை தான். ஆனால் அவள் உங்களை ஏமாத்தலை. வெடிக்கு முன்னுமே உங்களை பார்த்து இதெல்லாம் சொல்லணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணா. பட் அவள் பேரண்ட்ஸ் தான் எதுலேயுமே நாட்டம் இல்லாத வயன். அதை இதை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு கடைசி வரைக்கும் உங்களை பார்க்கவே விடலை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஜிமன், உங்களை ஏமாத்திட்டு இருக்கோன்னு அவள் எத்தனை தடவை எனக்கு கால் பண்ணி அழுதுருக்கான்னு? அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கா. பிகாஸ் ஷீ இஸ் ட்ரூலி மேட்லி இன் லவ் வித் யூ. ஜிம்மன் அப்படியே ஷாலுவை பார்க்குறான். பயங்கர ஷாக்காக இருக்கு. எஸ் ஜிம்மன், அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறா. ஆரம்பத்தில் கட்டாயத்தில் தான் உங்கள் கூட இருந்தா. ஆனால் போக போக உங்களுக்குள்ள அட்மையர் ஆகி உங்களை லவ் பண்ணிட்டா. அவள் பதட்டத்தில் என்னென்னவோ பேசியிருக்கலாம், ஆனால் உங்களை லவ் பண்ணுறா ஜிம்மன். அது அவளே என்கிட்ட சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ வருஷத்தில் அவள் இப்படி எதுவுமே என்கிட்ட சொன்னதில்லை. தடவையாக நான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்கள் அம்மா தங்கச்சி கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பழகுறா. ஏன் அவள் பேரண்ட்ஸ் கிட்ட கூட இந்த மாதிரி இல்லை. எனக்கு இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? ஷாலு ஜிமினோட கையை பிடிக்கிறா. அவர் குழந்தை ஜிமின், அவளை காயப்படுத்திடாதீங்க. இப்போதான் அவள் மாறிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவளை பழைய மாதிரி ஆக்கிடாதீங்க. எனக்கு தெரியும் ஜிமின், ஒரு ஹஸ்பண்டா நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு. பட் ஐ எம் ஷுவர், 100% ஷுவர், அவள் சுத்தமானவள். ஷீ இஸ் வர்ஜின். அவளை சந்தேகப்பற்றாதீங்க ப்ளீஸ். அவள் பாவம், அவளை வெறுத்துறாதீங்க ஜிமின் ப்ளீஸ். அவன் கையை பிடிச்சி கெஞ்சி அழுறா. ஜிமின் அவ கையை எடுத்து விட்டுட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறான். இதை பார்த்த ஷாலுக்கு இன்னும் அழக வருது. ரொம்ப அழுறா. ஜங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் உட்காந்து அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். வேகமா வந்த ஜிமின் வீட்டுக்கு தான் போறான். ஹால்ல ஜினும் அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. வயனுங்க, அவ மேலேன்னு கையை காட்டுறா. ஜிமின் ரொம்ப ஃபாஸ்டா மேலே போறா. டோரை ஓப்பன் பண்ணி போனா.
அங்கே நீங்கள் உட்கார்ந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சிட்ருக்கீங்க. அவங்க கூட பேச மாட்டான்னு நீங்கள் ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை. உங்கள் பாட்டில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் தலையிலேருந்து கால் வரை உங்களை பார்க்குறான். அவன் கண்ணுக்கு அந்த 15 வயசு சின்ன பொண்ணு வாயின் தான் தெரியுறா. அவன் கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே வந்து உங்களை கட்டி அணைச்சிக்கணும்னு தோணுது. ஆனால் அது எதுவுமே பண்ணவும் முடியாது. He is crying inside. நீ எப்படி வேணா இருந்துட்டு போடி, எவனும் உன்னை என்னவும் பண்ணியிருக்கட்டும். ஆனால் இப்போ நீ என்னோடது வாயின். நீ வேர்ஜின் ஆயிரி இல்லாமல் போ. அதை பற்றிலாம் எனக்கு தேவையே இல்லை. நான் லவ் பண்ணது ஒன்றை வாயின். எனக்கு வாயினாலே பிடிக்கும். நீ ஏன் பொண்டாட்டிடி? அவ ரொம்ப நேரமா அதிலே நிக்கிறது சென்ஸ் ஆகுது உங்களுக்கு. என்னன்னு நிமிந்து பாக்குறீங்க. அவன் சட்டுன்னு திரும்பி வாஷ்ரூமுக்குள்ள போயிடுறான். அவன் அழுறது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வாஷ்ரூமுக்குள்ள போய் அழுதுட்டு நிக்கிறான். பாவம், வெளியில இருக்கவங்களுக்கு இது எதுவுமே தெரியல. இப்போ ஆஃப்டர் 3 days நீங்க ரூம்ல இருக்கீங்க. ரொம்ப கவலையா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த 3 days நீங்க ஜிமினை பார்த்துருக்க மாட்டீங்க. அவள் வீட்டுக்கும் வந்திருக்கவே மாட்டான். என்ன ஆனா எங்கே போனான்னு உங்களுக்கு எதுவுமே தெரியல. அவன் அம்மாவுக்கு மட்டும் கால் பண்ணி பேசுவான். நீங்கள் அவங்கக்கிட்டேயும் போய் கேட்க முடியாது. என்ன நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்ட விஷயம் அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அவனை காணாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோனில் அவன் கண்டெக்ட் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கீங்க. என்னங்க சாரிங்க, சாரி. என்னால் தானே வீட்டுக்கு வராமல் இருக்கீங்க. சாரி, நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. கோவத்தில் என்னென்னவோ சொல்லிட்டேன். சாரி, நான் வேணும்னு ஹேட் பண்ணலை. ரொம்ப ஹேட் பண்ணிட்டல. உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனை பார்க்குறீங்க. அது இல்லாமல் ஃபோட்டோ மேலே உங்கள் டியர்ஸ் ட்ரிப் விழுந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அழுக வருதுன்னு. ஏன்னா இவ்வளோ வருஷத்தில் பெருசாக எந்த எமோஷன்ஸையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நார்மலாகவே உங்களுக்கு அழுக வருது. அவன் மேலேருந்து ட்ராப்லெட்ஸை வைப் பண்ணுறீங்க. எனக்கு தெரியலைங்க ஏன் எனக்கு உங்களை காணோன்னு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஃபீலிங்ஸே இல்லாமல் இருந்தேன். எனக்கு எப்படி இவ்வளோ ஃபீலிங்ஸ் வந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் நான் அதை விட உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ல. உங்கள் பெட்டை விட்டு துரத்துனேன். இப்போ வீட்டை விட்டு துரத்திட்டேன். ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் கொடுக்குற எந்த சந்தோஷத்தையும் என்னால் உங்களுக்கு தர முடியாதுல்ல. தர முடியாதுல்லங்க. I'm sorry. என்னால் வெறும் கஷ்டப்பட்டு தானே மிச்சம். நான் போயிடுறேங்க, என் வீட்டுக்கே போயிடுறேன். என்னெல்லாம் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. ஆனால் நான் உங்களை லவ் பண்ணிட்டேங்க. ரொம்ப லவ் பண்ணிட்டு அப்படின்னு அந்த ஃபோனை ஹக் பண்ணி அழுறீங்க. இந்த உலகத்தில் எந்த பொண்ணுக்கும் என்னோட நிலைமை வரக்கூடாது, வரவே கூடாது.
அப்போ சடனாக டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் கடன்னு டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின் தான் உள்ள வரான். அவனை கண்டதும் அவ்வளோ ஹாப்பி உங்கள் ஃபேஸில். பாஞ்சு போய் ஹக் பண்ணணும் போல இருக்கு. அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி டயர்டா மெஸியாக இருக்கான். பார்த்தாலே தெரியுது ரொம்ப களைச்சி போயிருக்கான்னு. வான் கிளம்பிங்க கூட. எங்க? அதெல்லாம் போகிற வழியில் நான் சொல்கிறேன், வா. நான் எங்கேயும் வரல, ஏன் வீட்டுக்கே போயிடுறேன். அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ. வாயை மூடிட்டு மரியாதை என் கூட வா அப்படின்னு கையை ஊங்கிடுறான். நீங்கள் அப்புறம் ஒன்றுமே கேட்கல. வாயை மூடிட்டு அவன் பின்னாடி போறீங்க. கார்லேயும் ஏறிறீங்க. ஜிமின் ட்ரை பண்ணி போகிறான். அவனை பார்க்குறீங்க. ரொம்ப சீரியஸாக இருக்கான். நீங்கள் ஒன்றுமே கேட்கல. கார் ரொம்ப தூரம் போகுது. அவுட் ஆஃப் சிட்டி மாதிரி தெரியுது. ஒரே டார்க், லைட்டும் எதுவுமே இல்லை. ஒரு பழைய ஷெட்டுக்குள்ள கார் போகுது. ஒரே இருட்டாக இருக்கு. இங்கே என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜிமின் இறங்கி வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். இறங்கு. ஒன்றுமே பேசாமல் இறங்குறீங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜங்குக் வரான். ஹாய் மச்சான். என்னடா ஜங்குக், எல்லாம் ரெடி தானே? பக்காடா. ஜங்குக் இங்கே என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு போய் கார் முன்னாடி நிற்க வைக்கிறான். உங்கள் பின்னாடி அவன் நின்றுட்டுருக்கான். மச்சான் அப்படின்னு ஜங்குக் தான் சிக்னல் கொடுக்குறான். அவன் போய் காரோட ஹெட்லைட் ஆன் பண்ணுறான். அது அடித்த வேறதுக்கு ஐஸை மறைச்சிக்கிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் முகம் எல்லாம் மாறுது. கை காலில் இருந்து ஃபுல் பாடி ஷிவராக ஸ்டார்ட் பண்ணுது. அப்படி நடுங்கிட்டு நிற்கிறீங்க. ஜிமின் உங்களை தான் பார்த்துட்டே நிற்கிறான். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு. நீங்கள் பயந்துன்னு மறுபடியும் காருக்குள்ளே ஏற ஓடுறீங்க. வாய் நீங்கள் நில்லு. இங்கே பாரு, என்ன பாரு வாயன், என்ன பாரு. நான் இருக்கேன், உன்னோட தான் இருக்கேன். தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணு, நான் கூடவே இருக்கேன். உங்களை தடுத்து நிறுத்துறான். அப்போ கூட உங்கள் சாரி மேலே தான் கையை பிடிச்சிருப்பான். பட் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவன் டக்குன்னு பொக்கெட்லேருந்து 2 ஹேங்கர்சீஃப் எடுக்கிறான். அப்படியே அதால் உங்கள் ஃபேஸை கப் பண்ணி பிடிச்சி பார்க்க வைக்கிறான். எங்க பாரு வாயன், என்ன பாரு, என்ன பாரு. நான் அவன் கூட இருக்கல்ல. என்னை தாண்டி எவன் என்ன பண்ணிட முடியும்? எங்க பாருமா, என்ன பாரு. அழாத, அழாதடி. அழ ஒன்றும் இல்லை. இப்போ நீ தைரியமாக இருக்கணும். தைரியமாக இரு. இல்லைங்க, வேணாம் வேணாம் வேணாம், என்ன விட்டுருங்க. நான் போயிடுறேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நீங்கள் அழுறத பார்த்து அவன் ஐஸே கலங்கிருச்சு. நீங்க பாருடி, நீ இதுலேருந்து வெளியே வரணும். தைரியமாக இருக்கணும். உனக்காக மட்டும்தான் இந்த 3 நாளாக ராத்திரி பகல்னு அலைஞ்சு திரிஞ்சு இவனை கண்டுபிடிச்ச. எல்லாம் உனக்காக தான். நீ இதுலேருந்து வெளியே வரணும் பயன். இங்கே பாரு, என்ன பாரு. நீ என்னை நம்புறல, என்னை நம்புறல. அப்போ போய் அவனை ஃபேஸ் பண்ணு. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. நான் கூட இருக்கேன் அப்படின்னு ரொம்ப தைரியம் கொடுத்து உங்களை அனுப்பி வைக்கிறான். உங்கள் கையெல்லாம் நடுங்குது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கிட்ட கிட்ட போறீங்க. அங்கே ஒரு வாலில் உங்கள் வாழ்க்கையை எப்படி பண்ணவனை தான் கட்டி வச்சிருக்காங்க. மூஞ்சி மோரையெல்லாம் ஒரே பிளட்டாக இருக்கு. அவனை பார்த்து தான் இவ்வளோ பயந்து நீங்கள் நடுங்கியிருப்பீங்க. இப்போ கூட அப்படித்தான் இருக்கு. பட் கிட்ட கிட்ட போக உங்களுக்கே கொஞ்சம் தைரியமாக ஃபீல் ஆகுது. அவனை பார்க்க பார்க்க அவ்வளோ கோவம் வருது. அந்த கோவத்தோடையே அவன் கிட்ட போறீங்க. கிட்ட போனதும் ஜேகே உங்க முன்னாடி கண்ணை நீட்டுறான். நீங்க உங்க கையால் அதை விலக்கி விட்டுட்டு அவன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஜிமின் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கான். நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்கன்னு ப்ரே பண்ணிட்டே நிற்கிறான். நீங்க போன வாக்கிலேயே காரியாவை மூஞ்சியிலே துப்பிடுறீங்க. ஜிமின் ஃபேஸ்ல இருந்த டென்ஷன் எல்லாம் அப்படியே காணாம போயிட்டு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. எஸ் 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 அப்படின்னு நிற்கிறான். ஆக்சுவலி உங்களை விட
அவன் தான் ரொம்ப பயந்து போய் இருந்திருப்பான். ஏண்டா நீனும் உயிரோடு தான் இருக்கியா? தூ, உங்களை நம்பிதானடா எங்களை வீட்ல இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களே இப்படி பண்ணா சீ! உன்னால நான் என் வாழ்க்கையில 12 வருஷம் சந்தோஷத்தை இழந்துட்டு நிக்கிறேன். உன்னை அப்பா மாதிரி பார்த்தனடா. எப்படி என்ன பார்க்க உனக்கு மனசு வந்துச்சு? ஜிம்மன் கண் கலங்கி போய் நிக்கிறான். அவன் டியர்ஸ அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு குழந்தைய இப்படி பண்ண நீயே மூஞ்சியை காட்டிக்கிட்டு தெரியும் போது நான் ஏன் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும்? கேவலம். நீ எல்லாம் உயிரோடு இருக்கும்போது எனக்கு என்ன, நான் ஏன் நிம்மதியை வாழக்கூடாது? இங்க பாரு, 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் உன்னை எதுவும் பண்ண முடியல. ஆனா இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் நீ பண்ண அதே தப்புக்கு உன்னை தண்டிக்க வந்திருக்க. என் புருஷன் கூட. அப்ப நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு தானே நீ என்ன தொட்ட? இப்போ என்னால என்ன பண்ண முடியும்னு காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு திரும்பி போறீங்க. ஜேகே கிட்ட போயிட்டு, அண்ணா அவனை கொன்றுங்க அண்ணா, அவளை வாழவே கூடாது அப்படின்ட்டு போறீங்க. ஜேகே லைட்டா சிரிக்கிறான் அவனை பார்த்து. நீங்க தைரியமா ஜிமின் முன்னாடி போய் நிக்கிறீங்க. என்னங்க வாங்க போலாம் அப்படின்னு ஜிமின் கையை பிடிச்சு நீங்க கூப்பிட்டு போறீங்க. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகல, நீங்க அவ்வளோ ஸ்டெடியா இருக்கீங்க. இந்த பக்கம் அவன் என்னை விட்டுறீங்கன்னு கத்துறான். அது உங்களுக்கு நல்லா கேக்குது. ஜிமின் காரை ஸ்டார்ட் பண்றான். கார் அந்த இடத்த விட்டு வெளியே போகுது. உங்க ஃபேஸ்ல அப்படி ஒரு ரிலீஃப், ரொம்ப ரிலீஃபா. மனசுல இந்த பாரம் கவலை எல்லாமே அப்படியே குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. உங்க ஐஸ்லேருந்து ஹாப்பி டியர்ஸ். இப்போ கார் உங்க வீட்டு வாசல்ல ஸ்டாப் ஆகுது. ஜிமின் இறங்கி உள்ள போறான். இதுவரை உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கல. அவனுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா அவன் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருக்கான். அப்படியே ரூமுக்குள்ள போறான். ஹீ ஃபீல்ஸ் ஸோ டயர்ட். ஸோ அவன் ட்ரெஸ் எல்லாம் அன்பட்டன் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு. அப்போ உள்ள வந்து நீங்க ஓடி போய் அவனை பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமனுக்கும் இது சென்ஸ் ஆகுது. அவன் எதுவுமே கேட்காதது தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இன்னும் கோவமா இருக்கான்னு நினைச்சுக்கிறீங்க. அன்னைக்கு நீங்க பேசின பேச்சுக்கு அவன் ஷோல்டர் மேல உங்க ஃபேஸை வச்சு அப்படி அழுறீங்க. என்னங்க ஐ எம் ரியலி சாரி. நான் அன்னைக்கு ரொம்ப பேசிட்டேன். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. தயவு செஞ்சு எங்கூட பேசுங்க ப்ளீஸ். என்கிட்ட ஏதாவது கேளுங்க. ஐ எம் சாரி. இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. அதுக்கு சாரிங்க. தயவு செஞ்சு என் கூட பேசுங்க. நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. ஜிமன் அப்படியே திரும்புறான். நீங்க அவனை ஹக் பண்ணி அவன் செஸ்ட்லயே ஃபேஸை வச்சுட்டு இருக்கீங்க. அவன் உங்க தலையை தடவி கொடுக்குறான். ஏ கண்ணுக்குட்டி, எனக்கு எந்த கோவம் இல்லடி. எனக்கு முன்னாடியே தெரியும் நீ என்ன லவ் பண்றேன்னு. அதுக்காக தான், அந்த லவ்வுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ண. இப்ப பாரு என்னை எவ்வளோ அழகா ஹக் பண்ணிட்டு இருக்கேன்னு. நீங்க இன்னும் டைட்டா ஹக் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த லைஃப் பூரா நான் இப்படி இருந்துருவேன்னு நினைச்சேன். உங்களை பிடிச்சிருந்தோம் நெருங்க முடியாம, உங்களையும் நெருங்கி வர விடவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஐ லவ் யூ.
ஜிமின் சிரிக்கிறான். அப்பாடா, எப்பயாச்சும் சொன்னியே ஐ லவ் யூ டூடி கண்ணுக்குட்டி. இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன். என்ன ஆனாலும் என்கிட்ட வந்து சொல்லணும். அதை நான் பார்த்துப்பேன். எதுக்குமே கவலைப்படக்கூடாது, சரியா? கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு தலையாட்டிட்டே சொல்றீங்க கியூட்டா. உங்க கண்ணில் அவ்வளோ ஹாப்பி. இந்த நாள் இப்படி மாறும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நிம்மதியா இருக்கீங்க. உங்களுக்காக இந்த 3 நாள் அவன் வீட்டுக்கு கூட வராம தேடி அலைஞ்சு உங்க பழைய ஸ்கூல் அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் அவனை தூக்கியிருப்பான். இதெல்லாம் உங்களுக்காக பண்ணான்னு நினைக்கும் போது அப்படியே உங்களை ஜிமின் கிட்ட முழுசா கொடுக்கணும் போல இருக்கு. ரொம்ப ஃபீல் ஆயிடுறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அவனும் பெட்டில் படுத்திருக்கீங்க. நீங்கள் ரொம்ப அழுது டயர்டாகி அவனை ஹக் பண்ண மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா உங்கள் ஃபேஸ் அவன் நெக்கு கிட்டே இருக்கு. உங்கள் மூச்சு காத்து அப்படியே அவன் மேலே படுது. அது சென்ஸ் ஆகுது அவனுக்கு. பட் நீங்கள் நல்ல தூக்கம். மிட் நைட் இருக்கும். நீங்கள் லைட்டாக முழிக்கிறீங்க. பார்த்தா ஜிமின் இன்னும் தூங்காம எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். என்னங்க, இன்னும் தூங்கலையா? நீங்கள் தூக்கம் வரலையா? ஏன்? எப்படி வரும்? மொதல் தடவையா ஒரு பொண்ணு கூட இவ்வளோ க்ளோஸாக படுத்துட்ருக்க. எப்படி வரும்? நீங்கள் கொஞ்சம் மேலே போகிறீங்க. கரெக்டா அவள் ஃபேஸை பார்க்கக்கூடிய மாதிரி உங்கள் ஃபேஸை வச்சு பார்க்குறீங்க. அவள் ஃபேஸுக்கு மேலே உங்கள் ஃபேஸ் இருக்கு. அவனை ஐட்டு வை பார்த்துட்டு, என்னங்க, எனக்கு இப்போவே என்ன உங்ககிட்ட முழுசாக கொடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிடுறீங்க. அவன் இந்த ஆக்ஷனை கொஞ்சமும் எதிர்பார்க்கல. நீங்கள் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ சடனாக உங்களை திருப்பி போட்டு அவன் உங்க மேலே ஏறி உட்கார்றான். எடுத்துக்கிறீங்களா? ஷுவர் அப்படின்னு வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணபடியே உங்கள் சாரியை ரிமூவ் பண்ணுறான். ஸோ இவ்வளோ காலமாக வெயிட் பண்ண விஷயம் இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நடக்குது. ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அன்பே இரவை கேட்கலாம், விடியில் தாண்டியும் இரவை நீளுமா? என் கனவில் நான் கண்ட நாளிதுதான் கலாப காதலா? பார்வைகளாலா பல கதைகளா பேசிடலாம் கலாப காதலா? இப்போ ஆஃப்டர் 2 months நீங்களும் ஜிமினும் ஒரு வெட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேர் ஃபேஸ்லையும் அவ்வளோ சிரிப்பு. அது வேறு யாரோட வெட்டிங்கும் இல்லை, ஷாலு அண்ட் ஜங்குக்கோட வெட்டிங் தான். ஆக்சுவலி உங்கள் ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஷாலு பண்ண விஷயங்களெல்லாம் கேட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அப்படியே லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி ஷாலுவும் ஓகே பண்ணியிருப்பா. இப்போ அது வெட்டிங்கில் வந்து நிற்குது. ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ப்ரைடும் க்ரூமும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாம் கிளாக் பண்ணி சேரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஷாலு திரும்பி நின்று அவள் பொக்கையை த்ரோ பண்ணுறா. அது கரெக்டாக உங்கள் கையில் வந்து விழுது. அதை பார்த்துட்டு ஜிமின் எல்லார் முன்னாடி உங்களை கிஸ் பண்ணுறான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அந்த கிஸ். உங்கள் ஃபேமிலி, ஜிமின் ஃபேமிலி எல்லாரும் அங்கே இருக்காங்க. ஷாலுவும் ஜேகேயும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆல் ஆர் ஹாப்பி. அண்ட் தி எண்ட். ஓகே டாமீஸ், இந்த ஒன் ஷோட்டை நான் இதோட எண்ட் பண்ணுறேன்.
இதுக்கு போனஸ் பார்ட்லாம் கேட்காதீங்க. அண்ட் இவ்வளோ நாளாக ஜிமின் ஒன் ஷாட் கேட்ட எல்லாருக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ரொம்ப மினக்கட்டு ஃபீல் பண்ணி இந்த ஸ்டோரி ரெடி பண்ணேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை எனக்கு சொல்லுங்கள். ஓகே, அண்ட் இன்னொரு ஒன் ஷாட்டில் சந்திக்கலாம். பாய். அது வரைக்கும் டேக் கேர். குட் பை.